வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், இந்தியாவா டெட் எக்கானமி அப்படின்னாரு. அந்த டெட் எக்கானமி வந்து Q3 வந்து 7.8% க்ரோ ஆச்சு. இன்றைக்கி இந்த டெட் எக்கானமியில் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் போய் $300 பில்லியன் ஒர்த்து ஆயில் ரிஃபைனரி அங்கே போட போகிறார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, ரிலையன்ஸ். இது யார் சொன்னா அப்படின்னா, ட்ரம்ப்பே அவருடைய சோஷியல் மீடியா போஸ்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 50 வருஷமாக யாருமே ரிஃபைனரி வந்து அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணல. ரிலையன்ஸ் தான் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $300 பில்லியன், நாட் அன் ஈஸி ஒன். இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லே பண்ணிட போகிறதா ஸ்டேட்மெண்ட் வேறு வந்திருக்கு. அண்டு அமெரிக்காவில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், அங்கே வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில். அண்ட் நாட் ஓன்லி இது ரெகுலர் க்ரூடு மட்டும் இல்லாமல் ஷேல் ஆயில் அண்ட் ஷேல் கேஸ், அந்த நியூ டெக்னிக்கை யூஸ் பண்ணியும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த வேர்ல்ட்லே இன்றைக்கி வந்து ஹையஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்கே போய் ரிஃபைனரி போகிறது பெஸ்ட்டு தானே. இன்ஃபேக்ட் வந்து நிறைய வந்து ரிஃபைனரி எல்லாம் அவங்களுடைய ஹெவி க்ரூடு, லைட் ஹெவி க்ரூட்னு சொல்லுவாங்க, இந்த வெஸ்டர்ன் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் யூஸ் டு ரிஃபைன். அதுவும் 1960s and 70s ஆரம்பித்தது. ஆனால் அந்த ஷேல் ஆயில்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சமாட் லைட் க்ரூடு. ஆனால் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ரிஃபைனரி அட் ஒன் பிளேஸில் யார் வச்சுருக்காங்கன்னா ரிலையன்ஸ் தான். 60 மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டி ரிஃபைன் பண்ணுற யூனிட் வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இஸ் நோன் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கேப்பபிலிட்டி. ஆனால் இந்தியாவில் பண்ணது அமெரிக்காவில் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான், நோ டவுட்டு. அமெரிக்கா வந்து ஃபினான்ஷியலி கூட நிறைய சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா கவர்மெண்ட் சப்சிடி கூட நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அங்கே ஜாப்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ரிஃபைனரி இந்த பாஸ்ட் 50 இயர்ஸில் இல்லை. அவங்களும் நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஆனால் அங்கே இருக்க லாபீஸ்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, அவ்வளோ ஈஸியாக வந்து விட்ற மாட்டானுங்க. அண்ட் லாபின்னா பார்த்தீங்க அப்படின்னா அண்டு இந்த என்வாயன்மெண்ட் இஷ்யூவில் நிறைய பேர் போட்டு தாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். பார்ப்போம், இது நடந்தால் நல்லது தானே. அண்டு சச் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட்டு. ஸோ பார்ப்போம், இது நடந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இப்போ வந்து கம்மிங் டு அந்த தியேட்டர் ஆஃப் வார், ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார், அதுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஈரான்லேருந்து ஒரு புது டிமாண்ட் வந்திருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்த்தாகணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு நிறைய வார்னால நிறைய நஷ்டம் அடைஞ்சிருக்கு, அந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டினீங்கன்னா நான் இந்த வாரை வந்து முடிவுக்கு கொண்டாடுவேன், அப்படி இல்லைனா இது தொடரும் அப்படின்னு இன்னொரு குண்டை போட்டார். இப்போ நேற்று வந்து கிச்சனில் பார்த்தோம், குண்டு போட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆல் பெட்ரோலியம் பங்க் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் குண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு லாங் க்யூ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஸோ படிப்படியாக இந்த எனர்ஜி கிரைசிஸ் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அண்டு தோ 80 days ஸ்டாக் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி லாங் க்யூ அப்படின்னு தெரியல. அண்டு ஸோ ஸ்லோவாக நமக்கு வந்து இதோட இம்பேக்ட் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த லார்ஜர் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தி எக்கானமி வந்து Q4 வந்து சிவியராக ஹிட் ஆக போகுது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அண்டு எல்லாருமே எனர்ஜிக்காக போராட போகிறாங்க. ஸோ வேறு எதுக்குமே இப்போ வந்து யோசிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஜூஸோட ஃபிலாசபி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ராத்சைல்ட் அப்படிங்கிற
அந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அது லார்ஜஸ்ட்டு வெல்த்து ஆர் ரிச்சஸ்ட் பர்சன் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அன்லிஸ்டட் கேட்டகரியில் அவர் சொன்னார், when there is a blood in the street, that's a time to buy அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படியே வெள்ளம் ரத்தம் வந்து வெள்ளம் மாதிரி ஓடுது. அப்போ போய் நம்ம என்னென்ன ரியாலிட்டி, தட் இஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லாட்ட ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அதுதாங்க நல்ல தருணம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஸ்டாக்கு அண்டு, ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல தருணம்லாம் கிடையாது. இன்னும் இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ பேண்டமிக்கில் கூட நமக்கு வந்து சம்மாட்டம் இருந்தது. நம்ம வீட்டிலே உட்காந்துட்டோம், சரி இதை ஒரு சம் பாயிண்டில் வந்து நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. மேபி இதுக்கு ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அன்சர்டன்டி இருந்தால் கூட இந்த வைரஸ் கூட மியூட்டேட் ஆகும், கொஞ்ச நாளில் வந்து அது வந்து ஹார்ம்லெஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய வைரலஜிஸ்ட்லாம் வேறு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் ஒரு இது இருந்தது, ஒரு ஹோப் இருந்தது. ஆனால் இது பாருங்கள், இது வந்து ரெண்டு பேரும் அவங்களுடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அன்ஐடென்டிஃபைடு ட்ரோன்ஸ் வந்து கலிஃபோர்னியாவில் சைட் ஆகிருக்கு. அதுவும் வந்து சம் அன்ஐடென்டிஃபைட் வெசல்ஸ், ஷிப்ஸ்லேருந்து அது பறந்து வந்திருக்குன்னு வேறு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் ஏதாவது பாம்போ இல்லை அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று நடந்தால் பேர்ல் ஹார்பர் தான் எனக்கு ஞாபகம் மூட்டுது அப்படின்னு சொல்லுவான். அண்டு அமெரிக்காவோட ஆக்ஷன் வந்து இன்றைக்கி இருக்கிறதோட இன்னும் தீவிரம் அடையும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதுவும் வித் ட்ரம்ப் மாதிரி பீப்புள் ஆஸ் அ ஹெட் ஆஃப் அமெரிக்கா இருக்கும்போது இன்னும் வந்து தீவிரமாக தான் அடையும் இந்த வார் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த பெரிய பவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க வாருக்காக. ஆனால் இந்த சின்ன சின்ன பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஒரு சின்ன குண்டு அண்டு அங்கங்கே ஒன்று போட்டு விட்டு இந்த கொரில்லா வார்ஃபேர் அது மட்டும் பண்ணிவிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதுதான் இப்போ நடக்குது. அண்டு இதுதான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஸோ இப்போ கம்மிங் டு த இந்தியா, இப்போ பார்த்துட்டோம், அடுப்பு எரிக்கிறதுக்கு இது கிடையாது, எல்பிஜி கிடையாது, கேஸும் கிடையாது. தென் பார்த்திங்கன்னா ஃபியூவலும் குறைஞ்சி போச்சு. இப்போ அதுக்கும் தட்டுப்பாடு வரப்போகுது. மேபி ரேஷன் கூட ஆகலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை ஏற்கனவே படுத்து போச்சு, நம்ம அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. பட் ஆனால் சில செக்டார்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பிகாஸ் அந்த பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இது நடந்துகிட்ருக்கனால இந்த செக்டார்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு. இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஏன் இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம், எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கம்பெனிஸ்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் நல்லா இல்லை, அதனால் என்ன ஆகும், அங்கே வந்து நிறைய பணம் போகாது. ஆனால் பிப்ரவரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது. 100% ஒத்துக்கிறேன். தெர் இஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு ஃபார் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,965 crores. எஸ்ஐபி, தெர் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஸ்லைட்டாக டிப் இருக்குது. 31,002 crores இப்போ வந்து பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா 29,845 crores. அதில் ஒரு ட்ரிப் இருக்குது, ஒத்துக்கலாம். ஆனால் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அண்ட் அந்த லெவலுக்கு இல்லை. ஆனால் இந்த மல்டி அசெட் ஃபண்டு இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னும் அப்படியே ஸ்டடியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு டிப் இருந்தால் கூட, எஸ்ஐபிலையும் ஒரு டிப் இருந்தால் கூட, ஸ்டில் மக்களோட கான்ஃபிடென்ஸை இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா தட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இந்த பாட்டம் ஃபிஷிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் அவுட் பண்ணி நமக்கு மார்க்கெட் ரிவைவ் ஆகும்போது பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் வந்து இந்த மல்டி அசெட் சொல்லும்போது என்னென்னா இந்த கோல்டு, சில்வர், ரீட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி அலாங் வித் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அண்டு ஸோ இதெல்லாம் பெனிஃபிட் அடையும்
அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க், எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பாருங்கள், அதுலேயே ஐடென்டிஃபை பண்ணுங்கள் என்னென்னா நல்ல பேங்க் அப்படின்ட்டு. எது வந்து ஓவர் வேல்யூவேஷன் இல்லைன்னு பாருங்கள். அந்த இது கூட இந்த தருணத்தில் நம்ம பார்க்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல, அப்போ எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? பணத்தை வந்து டெபாசிட்டை போட்டு வச்சுப்பாங்க. ஸோ இந்த டெபாசிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்தது எல்லா பேங்க்குக்கும். அப்போ வந்து டெபாசிட்டோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்டு ஸோ அட்வான்சஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அட்வான்சஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்துச்சுன்னா அந்த டெபாசிட்டு, தென் வந்து அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். தென் அட்வான்சஸ் க்ரோ ஆகிறனால அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். எது? ஃபார் எக்ஸாம்பிள் ROA, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். தென் அதே சமயத்தில் ROEயும் பெட்டராக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்தோம் நம்ம, எக்ஸப்ட் ஃபியூ பேங்க்ஸை தவிர, லைக் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை தவிர மித்த பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசெட் குவாலிட்டியில் நல்லா வச்சுருக்கனால தென் அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த Q4ல். ஸோ எக்ஸம்ஷன்ஸு எப்பொழுதுமே இருக்கும் அண்டு எந்த சிச்சுவேஷன்லேயும். அதனால் இந்த பேங்கிங் ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக அது ஒரு எக்ஸம்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே நல்ல பிளேயர்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் பண்ணி உங்கள் வாட்ச் லிஸ்ட்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ அதை கரெக்டான தருணத்தில் வந்து அதில் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்களோட எல்லா பேராமீட்டர்ஸும் இன்னும் நல்லா பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த டெபாசிட் க்ரோ ஆகிறனால இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அதர் பேராமீட்டர்ஸ்லாம் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸில் எல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோட ஸ்டாக்ஸ் வந்து பெட்டராக ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு ஏர்னிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஃபார் த டே அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.